The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் ஆப்ஷன் வாரியர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11 ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே ஒன் டே பிஃபோராகவே எந்த இடத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணுற பொசிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வந்துருக்க யூசர்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கிற பழைய வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி. நம்ம ரிப்பீட்டடாக எங்கே வந்தால் ட்ரேட் பண்ணுற பை அண்ட் செல் ஏரியா கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இன்னைக்கு இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா 11 ப்ரீ மார்க்கெட் கொடுக்குறோம். ஸோ ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தவொன்னே என்ன பண்ணுவோம்னா பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம எடுத்தவொன்னே என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டிய லிக்விடிட்டி ஏரியா. ஸோ வீக் அண்ட் டேவோட லிக்விடிட்டி நோட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் முடிஞ்ச ஏரியா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா வீக் அண்ட் டே வந்து ஒரே நாள் தான். மண்டே தான் நம்ம மண்டே டு ஃப்ரைடே தான் வீக் சொல்லுவோம். ஸோ மண்டே வந்து வீக் 1 அண்டு டே 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 15 மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பேங்க் நிஃப்டி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ரன் ஆகும். செகண்ட் ஆஃப் 2 வீக்ஸ் தான் நம்ம ரேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லாம் தாறுமாறாக இருக்குது. அதனால் இங்கே பேங்க் நிஃப்டிக்கெலாம் போகவே முடியாது. ஜஸ்ட் இது வந்து நம்ம ஒரு இண்டிகேஷன் சிம்பிள். நம்ம பண்ண போகிறது நிஃப்டியும் சென்செக்ஸில் மட்டும் தான் பண்ண போகிறோம் ட்ரேட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம பேசிக் டூலாக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ரிவர்சபிளோ இல்லை ஒரு ரெசிடென்ஸ் இருக்கா அப்படின்றத ஒரு டார்கெட் ஃபிக்ஸிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். 2 பேரும் வந்து ஈக்குவலாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இவருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி ரியாக்ட் பண்ணும், நிஃப்டி தகுந்த மாதிரி பேங்க் ரியாக்ட் பண்ணும். இது 2க்கு சம்மந்தம் இல்லைன்னா மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் ரேஷியோவில் வால்டைல் ஆயிரும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டோம். சரி, நிஃப்டியை மார்க் பண்ணலாம். இன்னும் நான் சொல்கிறேன், நிஃப்டியில் நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைனாக மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணல. மார்க்கெட் ஸ்டில் செல்லிங் ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம். இது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக 18,200 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம வந்து வீக் ஐயில் மார்க் பண்ணிக்கலாம், லிக்விடிட்டி ஏரியா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடிட்டியும் ஏன் மெயினாக நம்ம மார்க் பண்ணுறோம்னா இந்த லிக்விடிட்டியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து பக்காவாக ரியாக்ட் ஆகும். நம்ம நிறைய வீடியோஸில் கணக்கு கூட பார்த்துருக்கோம், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய லைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணும். மார்க்கெட் அந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணும். பிகாஸ் அந்த இடத்துல நம்ம எப்பயுமே வந்து ஒரு க்ரௌட் ஃபார்ம் ஆகிற இடத்த சொல்கிறோம். இந்த இடத்துல க்ரௌட் இருக்குது, ஸோ நம்ம வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் நம்ம திரும்ப மென்ஷன் பண்ணுறோம். அதர்வைஸ் நத்திங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லிக்விடிட்டி மார்க் வீக் ஹைலோ மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன மார்க் பண்ண போகிறோம்னா யாரோட கட்டுப்பாட்டில் மார்க்கெட் இருக்க போது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,600 அப்படின்ற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ரியாக்ட் பண்ணும். 23,723 இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா R2 ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி 23,271 அப்படின்றது இடம் வந்து மார்க்கெட்டில் S1 ரியாக்ட் பண்ணும். 23,171 இதை வந்து S2 ரியாக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து லைன் தான் கொடுக்குறோம். இந்த லைனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ்னா லைனை வரைஞ்சி பாருங்க. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறது நோட் பண்ணுங்க. நம்ம இதுக்குன்னு நிறைய மெனக்கிடுறோம். அப்படிங்கிறப்ப உங்களோட சப்போர்ட் பெருசாக எதிர்பார்க்குறோம். நீங்கள் வரைஞ்சி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து சஸ்டைனாக ஏர்ன் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோ பண்ண என்டர்டைனுக்காக வீடியோ போடல. இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஆப்ஷன் பையருக்காக தான் வீடியோ பண்ணுறோம். நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. லாஸ் ஏன் பண்ணுறாங்கன்றது நம்ம நிறைய வீடியோ தெளிவாக சொல்கிறோம். உங்களோட ப்ரீ பிளான், நான் எங்கே வந்தால் ட்ரேட் பண்ணணும் ஒரு தெளிவான பிளான் இல்லை அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆப்ஷன்ஸில் சர்வே பண்ண முடியாது. ஸோ நான் என்னோட ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் தான் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக நான் கொடுத்துருக்க லைன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. லாஸுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் தான். நாளைக்கு சென்செக்ஸில் நம்ம லைன் செகண்ட் ஆஃப் ஏதாவது வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக 10x இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்சுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்,
ஏன்னா கால் சைடில் ஐவி அதிகமாக இருக்குது, புட் சைடில் ஐவி கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு ஒயிட் ரேஞ்ச், ஏன்னா ஸ்டாங்கில் தான் மார்க்கெட்டில் எட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் மீட் பண்ணலாம். எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு, நம்ம சொன்ன நடந்திருக்கா இல்லையன்றது தெரியும். ஓகே ஃபாலோவர்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.